எல்லா உண்மையும் நிரூபிச்சோனே எல்லாருமே அமைதியா பொன்னிய பார்க்குறாங்க. பொன்னி செம கோவமாயிடுறாங்க. "இப்ப புரிஞ்சுதா? நான் எந்த தப்பும் செய்யல. உங்க எல்லாருக்கும் புரிஞ்சுதா?" அப்படின்னு கேட்டோனே, "சாரி பொன்னி, உன்ன ரொம்ப காயப்படுத்திட்டோம். எங்களுக்கே கஷ்டமா இருக்கு பொன்னி." அப்படி பவானி ஃபீல் பண்றாங்க. "என்ன மன்னிச்சிடு பொன்னின்னு" சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. "பரவாயில்லக்கா விடுங்க. நீங்க புரிஞ்சுக்காம நடந்துக்கினீங்க. தப்பே கிடையாது. புரிஞ்சுக்கிட்டே நெறைய பேர் தப்பு செய்றாங்க. அதுதான்க்கா தப்பு." அப்படி சொன்னோனே, "சாரி பொன்னி, நான் உன்ன ரொம்ப காயப்படுத்திட்டேன் பொன்னி." அப்படி சொல்லிட்டு எல்லாருமே அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. "சாரிம்மா. நானும் அந்த டைமில் உனக்கு சப்போர்ட்டாக நின்றுருக்கணும். இருக்க முடில. என்னை மன்னிச்சிடுமான்னு" சொல்லிட்டு சொல்கிறாரு. "பரவாயில்ல மாமா. நீங்கள் இப்போ வரைக்கும் சப்போர்ட்டாக தானே எனக்கு இருந்திருக்கீங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என் பொண்டாட்டி பண்ண உனக்கு துரோகத்துக்கு அவளை நான் மன்னிக்கவே மாட்டேன்" அப்படின்றாரு சண்முகம். "இங்கே பாருங்க மாமா, அப்படிலாம் பேசாதீங்க." அப்படின்னோடனே, "எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலம்மா. என் பொண்டாட்டி இவ்வளோ பெரிய துரோகத்தை உனக்கு செஞ்சுருக்காளேம்மா. ஆனால் அவளுக்காக எவ்வளோ நீ பண்ணியிருக்க." அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மனசு கஷ்டப்படுறாரு. அடுத்து ஒவ்வொருத்தராக பேசிகிட்டே போகிறாங்க. சக்தி "பொன்னி, எனக்கு தெரியும் பொன்னி, நீ பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. ஆனால் அதை நிரூபிக்கிறதுக்கு நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க." அப்படின்னோடனே, தேங்க்ஸுங்க" அப்படின்றாங்க. அது கேட்டு ரொம்ப சந்தோஷம் பண்ணிடுறாரு. "எதுக்கு பொன்னி?" அப்படின்னோடனே, "பரவாயில்ல, என் கடைசி நேரத்தில் என் கூட இந்த அளவு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அதுக்காக தான் தேங்க்ஸ் சொன்னேன். நீங்கள் ஹெல்ப் பண்ணிடலாம் இவ்வளோ அளவு நான் சாதிச்சிருக்க முடியாது." அப்படின்றாங்க. "பரவாயில்ல பொன்னி, நமக்குள்ளே என்ன இருக்குது?" அப்படின்ற மாதிரி சொல்கிறார் சக்தி. அடுத்து இங்கே எல்லாருமே சொல்லுவோம், "பொன்னியத்தை, இதுக்கப்புறம் நீங்கள் கவலையே படாதீங்க. அந்த மேலே இதுக்கப்புறம் நீங்கள் தங்கவே வேணாம். நீங்கள் வீட்டிலேயே தங்கிடலாம். நீங்கள் மேலே போயிட்டு அந்த குடிசையில் இனிமேட்டு வாழ வேணாம்ல. பாவம் இல்லை புண்ணியத்தை, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. எல்லாம் என் அப்பாவால் தான். சாரி புண்ணியத்தை." அப்படி சொல்லிட்டு குழந்தையும் சாரி சொல்கிறா. "சிவானி, என்ன சிவானி, பெரியவங்க மாதிரி பேசிட்டு அப்படிலாம் சொல்லக்கூடாது சிவானி." அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஜெயா வாயே திறக்க முடியல அவங்களால. அப்படி, "என்ன ஜெயா, நீ வாயை மூடிட்டு இருக்க, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. பொன்னி பாவம்ல. இப்போ அவளை புரிஞ்சுக்கிட்டியா இல்லையா நீ?" அப்படி சொல்லிட்டு சந்திரசேகர் கேட்குறாரு. அதுக்கு அப்படியே பார்த்து ஜெயா அமைதியாக இருக்காங்க. "விடுங்க மாமா, எதை பற்றி யார்கிட்டையும் நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளோ நாள் என்ன சொன்னனோ அதை நான் கரெக்டாக செஞ்சுட்டேன். 90 நாளைக்குள்ளே இந்த உண்மை எல்லாத்தையும் நான் நிரூபிப்பேன்னு சொன்னேன். அதே மாதிரி இன்றைக்கி ஆதாரத்தோடு நான் நிரூபிச்சிட்டேன். இந்த மாதிரி கேவலமான விஷயத்த நான் செய்யவே செய்யலைன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் நான் நிரூபிச்சனோ இல்லையோ, அத்தைக்கு நான் நிரூபிச்சிட்டேன். எனக்கு அது போதும்." அப்படின்றாங்க. அதை கேட்டு ஜெயா அப்படியே பார்த்து நிற்கிறாங்க. "இங்கே பாருங்கள் மாமா, நான் சொன்னபடி எல்லா விஷயத்தையும் நான் செஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே விளங்கியிருக்கும், நான் இந்த தப்புகள் எதுவுமே நான் பண்ணலைன்னு சொல்லிட்டு. நான் சக்தியை விரும்பினேன். சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் என்னைக்கு சக்தி வேற ஒரு பொண்ணை விரும்புகிறாருன்னு தெரிஞ்சதோ, அப்போவே நான் அந்த எண்ணத்தை மாற்றிக்கிட்டேன். ஏன்னா சக்தி சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நான் நினச்சேன். அதே மாதிரி தான் நானும் இருந்தேன். ஆனால் எனக்கு சந்தர்ப்ப சூழ்நிலையால் நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்தினால மட்டும்தான் நான் சக்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் சக்தியை கல்யாணம் பண்ண நாள்லேருந்து இப்போ வரைக்கும் நான் அவரை நான் உரிமை கொண்டாடினதே கிடையாது. அவர் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததும் கிடையாது. ஆனால் கடைசி நேரத்தில் கொஞ்ச நாளாக சக்தி என்கிட்ட ரொம்ப நல்லா நடந்துக்கிட்டாரு. என்னை அவ்வளோ அளவு பார்த்துக்கிட்டாரு. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. சரி, சக்தி நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறாருன்னு சொல்லிட்டு நினைக்கும் போது தான் அவ்வளோ பெரிய பிரச்சனை வீட்டில் நடந்தது. அவ்வளோ பெரிய பிரச்சனையிலையும் எனக்கு யாருமே துணை நிற்கலை. ஏன்னா எல்லாருமே என்னை ஒரு பெரிய விஷயமா நீங்கள் யாருமே நினைக்கல. ஏன் சக்தி கூட எனக்கு சப்போர்ட் பண்ணலை." அப்படியே பார்க்குறாங்க. "இங்கே பாருங்கள் அத்தை, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்கள் என்னை பற்றி என்ன வேணாலும் பேசியிருக்கலாம். ஆனால் என் அம்மாவை இழுத்து வச்சு பேசுனீங்க. ஒவ்வொரு நிமிஷமும் ஏதாவது பிரச்சனை வரும்போதெல்லாம் என் அம்மாவை இழுத்து வச்சு பேசுனீங்க. இப்போ தெரியுதுங்களா, என் அம்மா என்னை நல்லா தான் வளர்த்துருக்காங்க. நான் தப்பானவ இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் நிரூபிச்சிட்டேன்ல. இதுக்கப்புறமாவது என் அம்மாவை பற்றியோ என்னை பற்றியோ தயவு செய்து ஒரு வார்த்தை கூட தப்பாக பேசிடாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஜெயாவை பார்த்து கேட்டோன்னே ஜெயாவால் தாங்கிக்க முடியல. அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. பயங்கரமாக பொண்ணியை பார்த்து பார்த்து பொண்ணு கெத்தாக நிற்கிறாங்க.